impact in your ideas. Let's join hands and move forward. Thank you all. அப்பாடா, இப்பதான் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. போக்கா, இப்ப பார்த்தா நீ கரெக்டா பாத்ரூம் போணுமா? என்ன ஆச்சுன்னே தெரியல. திடீர்னு கழுத்தெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ அலர்ஜி போல. என்னமோ போக்கா. என்னாச்சு சந்திரா? கடைசியா வீடியோ கால்ல பேசினது யார் தெரியுமா? யாரு? அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி, ஒன் ஆஃப் த டைரக்டர். அந்த லூசா? அவன் ஒரு ஆளு. அவன் வீடியோ கால்ல வந்தா நான் பாக்கணுமா? இதுக்குதான் நீ பாத்ரூம் கதவை தட்டுனியா? ஷோ, அது அப்படி இல்லக்கா. சும்மா என்ன அலைய வைக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. அவசரமா என்ன நீ இதுக்குதான் ஃபிளைட்ல கூட்டிட்டு வந்தியா? இந்த மீட்டிங் ஒண்ணும் அவ்வளவு வர்த்தே இல்ல. பேசினவன் எல்லாம் அவன் கம்பெனி புராணத்தை பாடிக்கிட்டு இருந்தான். நமக்கு இதுல என்ன பெனிஃபிட் இருக்கு? எதுக்காக தேவையில்லாத பில்டப் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் என்ன அலைய வைக்கிற? சாரிக்கா. சரி வா, சொல்லிட்டு கிளம்பலாம். அவ்வளவு தூரம் மெனக்கட்டு வந்து ஒண்ணும் பண்ண முடியாம போயிடுச்சே. அந்த டிரைவர் பையன் ஏதோ சித்து வேலை பண்ணி அவன் பேசுறப்ப அக்கா இல்லாம பண்ணிட்டானே. நாம என்ன பிளான் பண்ணாலும் அதை நமக்கு எதிரா திருப்பி விடுறானே. அவனை ஜெயிக்கவே முடியாதா? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க சந்திரா? ஒண்ணு இல்லக்கா. தம்பி இங்க வாப்பா. நான் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? எவ்வளவு நேரம் ஆகுது? ஆர்டர் எடுக்க எவ்வளவு நேரமா? சாரி சார் கோச்சுக்காதீங்க. என்ன சாப்பிடுறீங்க? சரி, என்ன இருக்கு? ஏண்டா இதே கேள்வியை இன்னும் எத்தனை நாளைக்கு தானா கேட்பீங்க? ஹோட்டல் தோன்றின காலத்துல இருந்து இதே கேள்வியை கேட்டு சாகடிக்கிறீங்களாடா. சாப்பிட போறது என்னமோ 2 இட்லி ஆர்டர் பண்ணி தொலைடா. என்ன தம்பி பேசாம இருக்க? என்ன இருக்குன்னு சொல்லு. சொல்றேன். இட்லி, தோசை, வடை, பொங்கல், பூரி, சப்பாத்தி, பரோட்டா, சில்லி இட்லி, செட் தோசை, அடை, அவியல், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், பிரியாணி, தந்தூரி கிரில் எல்லாமே இருக்கா? அது மட்டும் இல்ல, என்னது வெஜிடேரியன் ஹோட்டல். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு வயிறு சரியில்லை, 2 இட்லி மட்டும் எடுத்துட்டு வா. அட்டா பாவி, மூச்சு வாங்கி தம் கட்டி இவ்ளோ சொன்னா கடைசியில நம்ம சொன்ன மாதிரி 2 இட்லி மட்டும் போதுன்னு சொல்றானே. நமக்கு வர கேஸ் எல்லாம் லூசாவே இருக்கே. கஞ்ச பைய, இவன் என்ன பெருசா டிப்ஸ் கொடுத்துட போறான்? என்ன தம்பி யோசனையாவே நின்றுகிட்டு இருக்க? அதான் வெயிட்டா ஆர்டர் சொல்லிட்டேல்ல, போய் எடுத்துட்டு வா போ. கொண்டு வரேன்டா. என்ன சொன்ன? கொண்டு வரேன்னு சொன்ன சார். சிஸ்டம் மாதிரியா இருங்க. இன்னும் ஆர்டர் எடுக்க யாருமே வரல. அந்த டேபிள்ல போய் ஆர்டர் எடுப்பா. இவன் வேற கொஞ்ச நேரம் நிக்க விட மாட்டான். கண்ணு பொறுக்காது. உனக்கு லேட்டா தான் வரும். இன்னொரு ஆர்டர் வந்துருச்சு. போறேன் சார். ஆமா, என்ன சாப்பிடுறீங்க? இட்லி, வடை, தோசை, பொங்கல், பூரி, சப்பாத்தி, பரோட்டா, சில்லி இட்லி, செட் தோசை, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், அடை, அவியல் எல்லாமே இருக்கு. ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? ஐயோ, இவங்களா? சமாளிப்போம். ஆமா, என்ன சாப்பிடுறீங்க? டேய், நீ எப்பறா இங்க? கடைசில நீ சர்வரா? யார கேக்குறீங்க? என்னையா? கடைசியில இல்ல, நான் இருந்தே சர்வர். ஆமாண்டா, ஒன்னதான். என்ன எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குற? ஹலோ, நீங்க யாரு என்னன்னே தெரியல. என்னைய போய் உரிமையா வாடா போடான்லாம் பேசுறீங்க. எங்களை யாருன்னு உனக்கு தெரியாது. என்னங்க லூசு மாதிரி பேசுறீங்க? நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்ல. இப்பதான் உங்களை முறையா பாக்குறேன். எங்க அம்மாவை பெத்த அம்மா இருக்காங்கல்ல, அந்த கிழவியோட பேரன். எங்க அப்பாவை பெத்த அம்மா இருக்காங்கல்ல, அந்த கிழவியோட பேரன். இதுல எந்த கிழவிய சொல்றீங்க? நீங்க வந்ததுல இருந்து ராங்காவே பேசி என்ன கன்ஃபியூஸ் பண்றீங்க. தெளிவா சொல்லுங்க. டேய், இப்படி எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சு தப்பிச்சிடலான்னு பாக்குறியா? என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. இந்தாருங்க, நீங்க மெண்டல் ஆஸ்பத்திரியில இருந்து வந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன்.
என்னை நீங்க 2 பேரும் இன்சல்ட் பண்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இட்லி சாப்பிட வந்தீங்களா இல்ல இன்டர்வியூ பண்ண வந்தீங்களா? டேய், கைய களவுமா மாட்டிக்கிட்டதோ இப்படி தப்பிக்க எங்களுக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறியா? ஐயோ, அதுவும் தெரிஞ்சு போச்சா? இங்க வேலையில அந்த நேரத்துல சின்ன சின்ன கேரக்டர்ல சைடுல நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அது உண்மைதான். ஓனர் கிட்ட சொல்லிடாதீங்க, நாளைக்கு வேலைக்கு கூப்பிட மாட்டான். சமாளிக்காதடா. நீ ராஜா சேதுபதியோட பேரன்னு கிராமத்துக்கு வரல, இப்ப இங்க வந்து சர்வரா இருக்க. இதுல எதுடா உண்மை? 2மே உண்மைதான். ஒரு படத்துல MS பாஸ்கர் ஐயா ராஜா சேதுபதி ஐயாவா நடிக்கிறாரு, நான் அவருக்கு பேரனா நடிக்கிறேன். ஆனா நெசத்துல இங்க சர்வரா இருக்கேன். ஆமா, நீங்க எந்த ராஜா சேதுபதியை சொல்றீங்க? அவர் யாருன்னு எனக்கு தெரியாதே. அக்கா, இவன் நல்லா நடிக்கிறான். இவன் நடிப்பை நம்பி நம்ம ஏமாந்துடக்கூடாது. கரெக்ட். அங்க டைரக்டரும் அதேதான் சொன்னாரு. நீ நல்லா நடிக்கிறடா, உனக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கும்னு சொன்னாரு. அப்படியே நடிச்சு சூப்பர் ஸ்டார் ஆயிரும், அது வேற விஷயம். இங்க பாருங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, எதுக்கு என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் இந்த ஹோட்டல்ல 2 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா எங்க ஓனரை கேளுங்க. சார், என்னையா தட்டுல கரப்பாம்பூச்சி கிடக்குதா? கரப்பாம்பூச்சி? டேய், நாங்க என்னடா சொன்னோம்? அப்படி சொன்னாதான் வருமா? சும்மா இருங்க. வாங்க சார், கேளுங்க சார். என்னாச்சு நான் மேடம்? இந்த ஹோட்டல்ல எத்தனை வருஷமா வேலை செய்யறேன்? மேடம், இவன் 2 வருஷமா இங்க வேலை பார்த்துட்டு இருக்கான் மேடம். கேட்டீங்களா? நீங்க சொல்ற ஆளு இவன் கிடையாது மேடம். இதையும் கேட்டீங்களா? போது சார், போங்க சார், போங்க சார், போய் நீங்க உட்காருங்க. என்னையா நான் பாத்துக்கிறேன், உங்களுக்கு வேர்க்கும், போங்க. ஐயோ, எனக்கு தலையே சுத்துது. எல்லாரும் சேர்ந்து எங்களை கன்ஃபியூஸ் பண்றீங்க.